அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாரே, மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாரே, மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். கரையில்லா வரங்களை நமக்களித்தார், கரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையா நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். அஸ்வினி ராஜதுரை நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் ஜெரோம் தனது 14ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இக்குழந்தை ஞானத்திலும் அறிவிலும் வளர வேண்டியும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் நன்றி திருப்பலியாக ஜான் கிளிஸ்டர்ஸ் குடும்பம் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த JPR அமலதாஸ், ஜெயமேரி, லீனா சைமன் ராஜ், அருட் சகோதரி பாஸ்கா இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து
புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் முழு இதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 4-13 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரவேலே, செவிகொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும்போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகழச் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாய் இரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பாடல்: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். பல்லவி. என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன்.
என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சி உருவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 14 20 முடியும். அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவின் சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை. இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் கூறுகிறார்கள், இயேசுவே, எங்களால் எல்லா வல்ல செயல்களையும் செய்ய முடிகின்றது, ஆனால் இந்த ஒரு பேயை மட்டும் எங்களால் ஓட்ட முடியவில்லை. ஏன்? என்ன காரணம்? எதனால் அந்த பேயை அவர்களால் ஓட்ட இயலவில்லை? ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? திட்டுறாரு. என்னன்னு சொல்லி திட்டுறாரு? நம்பிக்கை குன்றிய அப்புறம் தலைமுறையினரே, அதுவும் சீரழிந்த தலைமுறையினரே. அவர்களை மட்டும் அவர் திட்டவில்லை, மாறாக அந்த வம்சத்தையே அவர் திட்டுற மாதிரி சீரழிந்த தலைமுறையினரே என்று அவர் திட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல், எவ்வளவு காலம்தான் நான் உங்களோடு இருக்க முடியும் என்று அவர் கேள்வி கேட்கின்றார். ஏன் நம்மளால் சில வல்ல செயல்களை புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏன் சில நேரங்களில் நம்மிடம் நடக்கக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை? ஏன் இயேசுவின் சீடர்களினால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடிகிறது, ஆனால் இந்த ஒரு தீய ஆவியை மற்றும் அவர்களால் ஓட்ட இயலவில்லை என்று பார்க்கும் பொழுது, இயேசுவின் சீடர்களுக்குள், அதாவது நம் அனைவருக்கும் உள்ளாகவே நாம் அனைவருமே இயேசுவின் சீடர்கள் தான். அதை ஒற்றுக்கொள்கிறீர்களா? ஒத்துக்கொள்கிறீங்களா? நாம் அனைவருமே இயேசுவின் சீடர்கள் தான். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் பொழுது அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். ஆமாவா இல்லையா? பெயர் சொல்லி தான் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி நம்மை பெயர் சொல்லி அவருடைய பணிக்காக நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரிடமும் ஒரு 4 விதமான மனநிலை இருக்கின்றது. நம்ம எல்லாருக்கிட்டவும் அந்த ஒரு 4 விதமான மனநிலை இருக்கின்றது. அதை நாம் எப்பொழுது அகற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்மளால் இயேசுவின் வல்ல செயல்களை புரிந்து கொள்ள முடியும், நம்மளாலும் வல்ல செயல்களை நிறைவேற்ற முடியும். என்ன அந்த ஒரு 4 விதமான மனநிலை? முதலாவது மனநிலை அடாவடித்தனமான மனநிலை. எப்படிப்பட்ட மனநிலை? அடாவடித்தனமான மனநிலை. நமக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாமல் என் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன், எங்கள் அப்பா பெரிய ஆளு, எங்கள் அம்மா பெரிய ஆளு, அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் திமுறா தெனாவட்டா நான் சொல்கிறது தான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும், நான் தான் அப்படின்ற ஒரு அடாவடித்தனமான மனநிலை நமக்குள்ளே இருப்பதனால்தான் நம்மால் நம்பிக்கையோடு செயல்பட முடியவில்லை. இது முதலாவது மனநிலை. இரண்டாவது மனநிலை, நாம் அனைவரும் ஆர்வக்கோளாறாக இருக்கின்றோம். எப்படி? என்ன பண்ணுறோம்? ஆர்வக்கோளாறாக இருக்கின்றோம். சில நேரங்களில் அடாவடித்தனமாக இருப்பதனால் நாம் என்ன செய்தாலும் சரியாக தான் இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு மனநிலை இருப்பதனால் ஆர்வக்கோளாறாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் எப்பொழுது ஆர்வக்கோளாறாக இருக்கின்றோமோ அங்கு நம்பிக்கை அறவே இராது. மூன்றாவது மனநிலை பார்க்கும் பொழுது அரைகுறையான மனநிலை. நாம் என்ன பண்ணுவோம்? எது செய்தாலும் அரைகுறையாக தான் செய்வோம். எதை செய்தாலும் அரைகுறையாக செய்துவிட்டு அரைகுறையான நம்பிக்கையோடு தான் நாம் இயேசுவிடம் ஓடி வருவோம். அந்த அரைகுறையான நம்பிக்கை இருந்தால் எதுவுமே நடைபெறாது. சீடர்களிடம் அரைகுறையான நம்பிக்கை இருந்ததனால தான் அவர்களால் இந்த தீய ஆவியை ஓட்ட இயலவில்லை. நான்காவது மனநிலை ஆர்வம் கொண்ட மனநிலை. அதுவும் ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் ஆர்வம் வைத்திருப்பார்கள், அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். சண்டே ஆனால் பூசைக்கு வரணும், ஆனால் பூசைக்கு வர மாட்டாங்க. அப்போ தான் ஸ்பெஷல் கிளாஸ் போவாங்க. ஆமாவா இல்லையா? போகிறாங்களா இல்லையா? சண்டே மட்டும்தான் லீவ் நேரம், அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் தூங்கணும். சண்டே மட்டும்தான் லீவுன்றதுனால வெளியில் சினிமாவுக்கு போகணும், வெளியில் ஊர் சுற்றணும், எல்லா இடத்துக்கும் போகணும். நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம் எதில் இருக்கின்றது? நான் இயேசுவின் மீது, என்னை மீட்கக்கூடிய விவிலியத்தின் மீது நான் ஆர்வம் வைத்திருக்கின்றேனா, அல்லது என்னுடைய ஆர்வம் வேறு எங்கேயாவது இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த அடாவடித்தனமான மனம், இந்த ஆர்வக்கோளாறான மனம், இந்த அரைகுறையான மனம், இந்த ஆர்வம் காட்டக்கூடிய மனம், இவை அனைத்தும் நம்மை
இயேசுவின் விருப்பப்படி வாழ்வதற்கு தடையாக இருக்கின்றது. இயேசு எப்படி வாழ்ந்தார்? எதற்காக வந்தார்? இயேசு எதற்காக வந்தார்? எடுத்து வாசிங்க. யோவான் 6, யோவான் எழுதின செய்தி 6வது அதிகாரம் 38வது இறை வார்த்தை. இயேசு எதற்காக வந்தார்? ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கின்றேன். இயேசு வந்ததன் காரணம் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றதான். அதை அவர் செய்து முடித்தாரா? செய்தாரா இல்லையா? அவர் செய்து முடித்தார். நான் என்னை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். அப்படி என்றால் நான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? நிறைவேற்ற வேண்டும். அப்படி என்றால் தந்தையின் விருப்பம் என்ன? இயேசு தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றதான் வந்திருக்கின்றார் என்றால் தந்தையினுடைய விருப்பம் என்னது? என்னவா? அப்படி 39வது வசனத்தை வாசிங்க. 39. அவர் என்னிடம் ஒப்படைத்த எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்வேன். நாம் அனைவரும் பெற்றோர்களாக இருக்கிறோம். நிறைய பேர் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது. அந்த குழந்தைகள் மீட்படைய வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? நீங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுபவர்களாக இருக்க வேண்டும். குருக்களுக்கு, பங்கு தந்தையர்களாக எங்களுக்கு பங்கு மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மீட்படைய செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய பணி. பெற்றோர்களாகிய உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பிய பொறுப்பாளர்கள் இருக்கிறீர்கள், அருட்சகோதரிகள் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் என்று குறிப்பிட்ட நபர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அவர்களை நாம் மீட்படைவதற்கு, அவர்களை நம்பிக்கையில் வளர்ப்பதற்கு நாம் என்ன செய்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு தடையாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நம்முடைய மனசே நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது. இந்த தடை உடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய நற்செய்தி வாசகம் 20 வரைக்கும் இருக்குது. 21வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 17:21. இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் இதை நம்மால் சரி செய்ய முடியவே முடியாது. நாம் எப்பொழுது இறை வேண்டலில் இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் இந்த தடைகள் அனைத்தும் உடைக்கப்படும். எனவே நான் இயேசுவின் விருப்பத்தை, தந்தையின் விருப்பத்தை அறிந்து நடப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் உடைத்து நம்பிக்கையில் வளர்வதற்கு வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். கருவறை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரும் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானத்துதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். சம்மதமே கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து. கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து. கருவதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா. திருவாக உன்னை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து. திருவாக உன்னை நினைத்து உயர் உறவாகவே என்னை பதித்து. உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும்.
உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியாதையும் தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடாவடித்தனம் மனம் இல்லாமல் இயேசுவை போல் அரவணைத்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.